உப்பனாறு வாய்க்கால் மழைக்கு முன் தூர்வார பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் வலியுறுத்தல். புதுச்சேரி நகரப்பகுதியான அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு அப்போதைய உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திருமிகு ரா. சிவா அவர்களின் அரசின் கவனத்தை ஈர்த்து நிதி ஒதுக்கப்பட்டு தொடங்கப்பட்ட உப்பனாறு மேம்பால கட்டுமான பணி பாதியில் நின்றது. இதனை சட்டமன்றத்தில் எடுத்து கூறிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திருமிகு ரா. சிவா அவர்கள் முயற்சியால் அதற்கு தேவையான நிதியை நடப்பாண்டில் ஒதுக்கி மேம்பால கட்டுமான பணி மீண்டும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான திரு எஸ். கோபால் அவர்கள் பணி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டார். அப்போது பணியில் இருந்த இளநிலை பொறியாளர் திரு சிவபிரகாசம் அவர்களிடம் உப்பனாற்றின் மேல் அமைக்கப்படும் மேம்பாலத்தின் வேலையினால் கென்னடி நகர், சாந்தி நகர், சாரதி நகர், குபேர் நகர், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோனியர் கோவில் வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் மழை காலத்தின் தொடர் மழை பெய்தால் ஊருக்குள் மழை வெள்ளம் புகுந்து கடும் சேதத்தை உருவாக்கும். எனவே உப்பனாறு மேம்பால வேலைகளை துரிதப்படுத்தி வாய்க்காலில் தூர்ந்துள்ள மண்ணை அகற்றி மழைநீர் தங்கு தடையின்றி செல்ல வழி செய்திடுமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் கண்ணதாசன், தொகுதி பொருளாளர் சசிகுமார், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரெமி எட்வேன், தாமரை, அணி நிர்வாகிகள் குரு ஐசக் மதனா, ராஜேஷ் அன்பழகன், ஸ்ரீதர், கிளை செயலாளர்கள் விஜயகுமார், அந்தோனி கிரி நெல்சன், பில்லா சுல்தாரவி, பிரகாஷ், பாலா பாக்யராஜ், ராஜவேல், செல்வா, சஞ்சேஷ், மகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.